நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பழங்கள்ளிமேடு கோயில் மண்டகப்படியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், கோவில் வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கள்ளிமேடு வேதாரண்யம் மாவட்டம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்காவில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோவிலில் திருவிழாக்கள் ஆண்டாண்டு நடந்துகிட்டு இருக்குது. கடந்த முறை திருவிழாக்கள் நடந்தபோது இரு சமூகத்தினிடையே உரிய முக்கியத்துவம் தங்களுக்கு வழங்கப்படலை அப்படின்ட்டு தலித் சமூகத்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பில் பக்கீர்சாமி என்பவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நிலுவையில் இருக்குது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான ஆடி திருவிழா தொடர்பாக ஒரு அமைதி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் பேச்சுவார்த்தையின் முடிவில் எந்த முடிவு எட்டப்படாதனால கடந்த 30ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் ஒரு தடை உத்தரவு பிறப்பித்தார். அந்த தடை உத்தரவின்படி இந்த ஆண்டு திருவிழா நடத்துவதற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொதுமக்கள் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று ஒரு புதிய வழக்கு தொடரப்பட்டது. இந்த இரண்டு வழக்கிலும் சேர்த்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி எம் சத்யநாராயணன் அவர்கள் விசாரணை செய்தார். அப்பொழுது இரண்டு தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் அரசு தரப்பு விளக்கம் கேட்டபொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் மாவட்ட ஆட்சியர் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதனால் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவுக்கு தடையை ரத்து செய்யக்கூடாது என்று திருவிழாவுக்கு விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்யக்கூடாது என்று கோரிக்கை வைத்தார். இது அனைத்தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த திருவிழாவை ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்று உத்தரவிட்டு வழக்கை இந்த மாத இறுதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு. இதுக்கடையில் அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் இரண்டு தரப்பு மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அறிவுறுத்திருக்காங்க. அதில் முக்கியமான இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு திருவிழா ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த ஆண்டு திருவிழாவாவது இரண்டு தரப்பிலும் சுமூக பேச்சுவார்த்தை நடைபெற்று அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி பதிவு செஞ்சிருக்கார். காயத்ரி, இது தொடர்பாக நம்மிடம் விளக்கம் அளிப்பதாக அரசு கூடுதல் வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி நம்முடைய இருக்கிறார். இந்த வழக்கில் நடைபெற்ற வாதங்கள் குறித்து சில வார்த்தைகள் அவரிடம் கேட்போம். சார், இன்னைக்கு நடந்த வாதத்தில் அரசு தரப்பில் என்ன மாதிரியான விளக்கம் அளிக்கப்பட்டது? மாவட்ட ஆட்சித்தலைவர் பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்று அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இரண்டு தரப்பினிடையே அங்கு ஒரு மோதல் கூடாது என்பதற்காகவும் ஒரு அசாதாரண சூழ்நிலை அங்கு நிலவிக் கொண்டிருப்பதால் அங்கே சட்ட ஒழுங்கு கெட்டுப்போயிடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆகவே இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுடைய விழா சிறப்புடன் நடைபெற வேண்டும் என்றால் இரண்டு தரப்பிடையே ஒரு சுமூக தீர்வு ஏற்பட வேண்டும். அதனாலே அங்கே ஒரு பேச்சுவார்த்தையை மாவட்ட ஆட்சித்தலைவர் கடந்த 30ஆம் தேதி நடத்தினார். அதிலே எந்த இரண்டு தரப்பிடையே ஒரு ஒருமித்த கருத்து நிலவவில்லை. அதனாலே இந்த வருடம் நடைபெற இருந்த ஆடி திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ரத்து செய்துள்ளார்கள். மேலும் அங்கு சில ஒரு இந்து சமயத்திலிருந்து முஸ்லீம் சமயத்துக்கு மாறுவதாகவும் சில தரப்பினர்கள் கூறியுள்ளதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இவ்வாறு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்ததாகவும், ஆகவே இந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு நாங்கள் இந்த விழாவை ரத்து செய்கிறோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்று நீதிமன்றத்திலே வாதம் வைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த இரண்டு தரப்பு வாதங்களை கேட்ட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த இரண்டு தரப்பினுடைய பிரிவினர்களையும் அழைத்து பேசி அவருடைய ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துகின்ற வருட்டு அந்த பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இரண்டு தரப்புடைய கருத்துக்களை வைத்து அபிடவிட்டை இந்து சமய நலத்துறை சார்பில் ஒரு தயாரித்து வருகின்ற 30ஆம் தேதிக்குள் அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி ஒரு இடைக்கால உத்தரவை மாண்புமிகு நீதிபதி சத்யநாராயணன் ஐயா அவர்கள் பிறப்பித்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உடனே ஏற்படுத்தப்படும். அதன் அடிப்படையிலே வருகின்ற 30ஆம் தேதி பேச்சுவார்த்தையினுடைய முடிவை நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும். இன்னொன்று இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சார்பாகவும் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? ஒரு பிரிவினராக தாழ்த்தப்பட்ட ஒரு சார்பில் வைக்கப்பட்ட வாதத்தில் தங்களுடைய ஒரு பிரிவினருக்கு மண்டபப்படி உரிமை வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட சார்பில் எடுத்து வைக்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட வாதத்தில் இது பாரம்பரியமான ஒரு உரிமை, மண்டபப்படி உரிமை பழங்காலமாக தொட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் செய்து வருகிறார்கள் என்ற வாதத்தையும் எடுத்து வைக்கப்பட்டது. இதனால் நீதிபதி அவர்கள் இரண்டு தரப்பு கருத்துக்களை ஒன்றாக இணைத்து அவர்கள் இரண்டு தரப்புகளை சமாதானப்படுத்தி அதன் அடிப்படையிலே விழா நடைபெற வேண்டும், அங்கே சட்ட ஒழுங்கு ஏற்படக்கூடாது என்கின்ற பொருட்டு தான் அதனை கருத்தில் கொண்டுதான் நீதிபதி அவர்கள் இரண்டு தரப்புகளை அழைத்து பேசி அவர்கள் சுமூக கருத்து ஏற்படுத்தப்பட்டு அடுத்த ஆண்டு எந்தவித ப்ராப்ளம் வரக்கூடாது என்பதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே
இந்து சமய நலத்துறை இந்து சமய நலத்துறை உயரதிகாரிகளை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அதனை உத்தரவாக பிறப்பித்து அதன் அடிப்படையிலே ஒரு அபிடவிட்டை ப்ரிப்பேர் செய்து வருகின்ற 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஆண்டுக்கான திருவிழா குறித்து எந்தவித உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை என்றாலும் வருங்காலத்தில் நடைபெறும் திருவிழாவது அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நீதிபதிகள் இன்றைய உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. காயத்ரி.